தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவரணி சார்பாக ஒவ்வொரு வாரமும் எண்ணற்ற கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சார்ந்த தகவல்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி என்ற தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கிடையே பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் ஏற்படுது. இது எதை நோக்கி போகுது என்று சொன்னால் அவர்களுடைய மதிப்பெண்களை ஒட்டி தான் இது ஏற்படுகிறது. எந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்திற்கு அவர்கள் உள்ளாகிறார்கள் என்றால், குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக பப்ளிக் எக்ஸாமை அட்டன் பண்ணணுன்ற ஒரு ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு இதில் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்ன ஆகும் என்று சொன்னால், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே 10ஆம் வகுப்பு எழுதி 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதே சூழல் தான். ஒரு எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் டயத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், பதற்றம் ஏற்படும். எக்ஸாம் நெருங்க நெருங்க அவங்களுக்கு ஒரு பதற்றமான சூழல். ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. அப்போ அது நெருங்க நெருங்க அவங்களுக்கு அந்த மார்க்கை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்படும். ஒரு ஃபியர், ஒரு எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு ஃபீவர் வரும். சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். சில பேர் எப்பயுமே ஒரு பதற்றமான, நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பயந்த சுபாவத்தோடையே பயந்துகிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்க, பதில்களை சொல்லுவாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் எதை படிச்சாலும் உடனே மறந்துடும். சில பேர் பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட்ன்ற மாதிரி அவங்களுக்கு எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே எதை ஒட்டி வருது என்று சொன்னால், இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பதற்றத்தினுடைய காரணத்தினால தான் இந்த விதமான சூழல்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ இந்த சூழல்களை எவ்வாறு நம்ம எதிர்கொள்வது? மிக எளிமையான வழிதான். இது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல்லாம் கிடையாது. பொது தேர்வை பொறுத்தவரையும் பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எப்படி நம்ம வாங்கலாம் என்பது ஒரு எளிமையான ஒரு வழிதான். அது ஒரு மிக கடினமான ஒன்றெல்லாம் கிடையாது. நாம நினைச்சுக்கிறோம் அது ஒரு கடினமான வேலைன்னு. அது எப்ப கடினமான வேலையாக வரும் என்று சொன்னால், எக்ஸாமினுடைய நெருக்கத்துல, நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு உட்காந்து படிக்கிறோம்னா அது ஒரு மிக கடினமான ஒரு வேலை தான். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அதுக்கு இவ்வளவுதான் கொள்ள லெவன் இருக்கு, ஒரு 10 துணி போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு வாஷிங்க்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், போட்டு ஃபுல்லா டம்ப் பண்ணும் போது என்ன ஆகும், அந்த மிஷின் ரொட்டேட் ஆகாது. அப்ப அதுக்கு உண்டான வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். அன்றாடம் அதுக்கு என்ன வால்யூம் அளவு கொடுத்துருக்காங்களோ, கொள்ளளவு கொடுத்துருக்காங்களோ, அதை வைத்து தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும். அது மாதிரி தான் நம்மளுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் நாம இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்ம தினம் 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 நம்ம அதை படிக்கும் பொழுது தான் அதை நாம அழகான முறையில் அதை ஃபுல் சிலபஸை முடிக்க முடியும். ஒரே நாள் நைட்டு உட்காந்து முடிக்கணும்னா அது கடினமானது தான். அதுவே ஒரு காலகட்டங்கள், ஒரு குறுகிய காலகட்டமா இல்லாம ஒரு நீண்ட காலகட்டமாக அதை நம்ம பயணிக்கும் பொழுது அது மிக எளிமையானதாக இருக்கும். நீண்ட காலகட்டம்னா ஒரு 10 வருஷம் படிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஒரு வருட காலகட்டமோ அல்லது 6 மாதமோ அல்லது 3 வருட காலகட்டங்கள்லயும் நம்ம என்ன பண்ண முடியும், இன்ஷா அல்லாஹ் படிச்சு மிக எளிமையாக மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோக்கஸ் டு ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் அதை என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு வராது, நம்மளால படிக்க முடியாது அப்படின்றது, அதாவது ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில பள்ளிகள்ல என்ன பண்றாங்கன்னா, ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அபோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான மாணாக்கர்களாக பிரித்து வைத்திருக்கிறாங்க. அது அப்படியே காலகாலமும் இந்த பள்ளி மாணாக்கருடைய சூழல்ல, அந்த சமுதாயத்துல, மாணவர்களுடைய சமுதாயத்துல அது என்ன ஆகுதுன்னா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அப்ப அந்த பள்ளி சூழலை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி 3 விதமான மாணாக்கர் இருக்கிறார்கள்ன்றத ஆசிரியர்களும் நம்புறாங்க, மாணவர்களும் நம்புறாங்க. அப்ப அந்த சூழல்ல மாணவர்கள் அப்படி நம்பும் போது நம்மளால படிக்க முடியாது, அப்ப அவன் மட்டும்தான் நல்லா படிக்க முடியும், அவன் மட்டும்தான் நல்ல மார்க் வாங்க முடியும், நம்மளாலலாம் வாங்க முடியாது, நமக்கெல்லாம் அந்த இது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு டிமோட்டிவேட் அவங்களே பண்ணிக்கக்கூடிய, ஒரு அண்டர் எஸ்டிமேட் அவங்க பண்ணிக்கக்கூடிய ஒரு லெவல்ல போயிடுறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இல்லை. இறைவன் எல்லாத்துக்கும் ஒரே அளவான மூளையை தான் பாரபட்சம் இல்லாம கொடுத்திருக்கிறான். அதனால எல்லாருனாலையும் முயற்சி செய்தால் அதற்கான வெற்றியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அப்ப அந்த முயற்சி என்பது நம்ம கிட்ட இருக்கணும்ல. அப்ப அந்த முயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதற்கான பலனை அனுபவிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில இந்த அரசு பொது தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி ஒன்று இருக்கு. அதாவது அதுக்கு என்ன மெத்தடாலஜி, அதை உட்காந்து நாங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த முறையை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் என்று சொன்னால், அந்த படிக்கக்கூடிய முறையை நம்ம
புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம எந்த தேர்வாக இருந்தாலும் மிக எளிமையாக எதிர்கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில் இந்த மெத்தடாலஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம், நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஃபுல் டே உட்காந்து புத்தகத்தோட நாம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் வந்து நைட் ஸ்டடி, நான் விடிய நான் உட்காந்து தூங்காம படிச்சேன்னா தான் என்னால் படிக்க முடியும். இன்னும் ஒரு சிலர் வந்து நான் குரூப் ஸ்டடி பண்ணணும். ஒரு சிலர் இன்னொருத்தர் உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாதான் என்னால் படிக்க முடியும், என்ன ஒருத்தர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரியான கேட்டகரியில் நம்மள அந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு போயிடுறோம். அதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக படிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் 15 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் வேண்டாம். கண்டிப்பா நைட்டு 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப அந்த 8 மணி நேரம் தூக்கம் நம்மளுக்கு வேணும். அதே நேரத்துல நாம படிக்கவும் செய்யணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிச்சால் மட்டுமே போதும். அந்த 5 மணி நேரமும் கண்டினியூஸா படிக்கணுமா? நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு வரோம். 8 மணி நேரம் 12 மணி நேரம் அதுலயே போயிடுது. மீதி 12 மணி நேரம் தான் இருக்கு. அதுல நாங்க சாப்பிடுறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இது எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த 8 மணி நேரம் தூங்கணும்னா மீதி இருக்கிற 4 மணி நேரத்துல 2 மணி நேரம் போயிடுச்சுன்னா 2 மணி நேரம் தானே இருக்கு. நாங்க எப்படி படிக்கிறது? அதெல்லாம் கிடையாது. நமக்கு டைம் இருக்கு, நாம தான் டைம் இல்லைன்னு சொல்றோம். அந்த 5 மணி நேரமும் காலையில ஒரு 2.5 மணி நேரம், ஈவினிங் வந்து ஒரு 2.5 hours அப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். மார்னிங் ஈவினிங்னு பிரிச்சுக்கிட்டோம் என்று சொன்னால் மிக எளிமையா இருக்கும். இந்த 2.5 மணி நேரமும் நம்ம கண்டினியூஸா படிக்கணும்னு கேட்டா படிக்க வேண்டாம். ஒரு 20 minutes ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு பிரேக், ஒரு 5 minutes தேவை. நம்ம அந்த பிரேக்னோடனே என்ன பண்ணிடுவோம்னா, டக்குன்னு உட்காந்து மொபைல் எடுத்து பார்க்கறதோ, அல்லது ஏன்னா நிறைய இப்போ மொபைல் அடிக்ஷன்ஸ்ன்ற அந்த இதுக்குள்ள நம்ம எல்லாருமே போய் முழுகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. அந்த மொபைலை எடுத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளால அந்த வாட்ஸ்அப்பையோ அல்லது ஃபேஸ்புக்கையோ நம்மளால மெசேஞ்சர்ஸையோ இல்லை இன்ஸ்டாவையோ நம்மளால செக் பண்ணலைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் கூட நம்மளால வந்து முடியாது. அது ஒரு பதற்றம் ஆயிடும், நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அப்ப அந்த ஒரு நிலையில வந்து நம்மளை தள்ளாம, அந்த மொபைல் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நம்மளுக்கு அந்த மொபைலுடைய கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய கோல் என்ன, மார்க். அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம போகக்கூடிய நிலையில இருக்கிறோம். அப்ப 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5 minutes ரிலாக்ஸ், அது நம்ம எந்திரிச்சு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதோ அல்லது தண்ணி, அந்த கேப் கிடைக்க தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எனர்ஜி நம்மளை அறியாமையே நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது நம்மளுடைய உடல்ல இருந்து ஒரு 40% எனர்ஜி வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில் வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு அந்த எனர்ஜியை உள்ள இன்டேக் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த கேப்ல ஒரு 20 minutes 25 minutes கேப்ல நாம என்ன பண்ணணும்னா, அந்த ரெஸ்ட் கொடுக்குற டைம்ல அந்த 5 minutes ரெஸ்ட் எடுக்கும் போது நாம தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் எந்திரிச்சு வாக் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிசிக்கலா நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்து அந்த நம்ம படிக்கக்கூடிய அந்த சூழல் வந்து நமக்கு மிக எளிமையாக இருக்கும். இதுதான் படிக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜி. இந்த படிக்கும் பொழுது நாம படிக்கக்கூடிய அந்த படிப்பு எப்படி இருக்கணும்னா, ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம்னா அந்த டாபிக்கை பத்தின ஒரு விஷுவலா நம்மளுடைய மைண்ட்ல அது ஒரு வீடியோ மாதிரி அது ஓடணும், ஒரு நிகழ்வாக அது நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். புக்ல நம்ம ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம், அந்த கான்செப்டை படிக்கிறோம், அந்த கான்செப்ட் நமக்கு எப்படி இருக்கணும்னா விஷுவலா நம்மளுடைய மைண்ட்ல வீடியோவா போய்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஏசி ஜென்ரேட்டரை பத்தி படிப்பாங்க. அப்ப அந்த ஏசி ஜென்ரேட்டர்ல எந்த பிளஸ் எந்த மைனஸோட எடுக்கும் போது எந்த சர்க்கியூட் எதோட போகும்போது அந்த ஏசி ஜென்ரேட்டர் ஆப்ரேட் ஆகுதுன்றத நம்ம ஒரு மைண்ட்ல கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, முதல் உலக போரை பத்தி வகுப்பு எடுக்கிறாங்கன்னா அந்த உலக போர் எப்படி போகுது, எப்படி நடந்திருக்கும் அப்படின்னும் போது 2 நாடுகளை சேரணும், இத்தனை நாடுகள்லாம் சேருது, இந்த நாடுகளுக்கு இது கை கோர்க்குது, இன்னொரு நாடுகளுக்கு இந்த நாடுகள்லாம் கை கோர்க்குது, அப்ப இந்த இடத்துல இந்த போர் ஏற்படுவதற்கான காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிகழ்வு நம்மளுடைய மைண்ட்ல எப்படி ஒரு கதை சொல்லும் பொழுது அது நம்ம மைண்ட்ல அது நடந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம மைண்ட்ல ஓடுமோ, ஒரு வீடியோவாக ஒரு ஃபிளாஷ் ஆகுமோ, அதே போன்று நாம் படிக்கக்கூடிய அந்த கான்செப்ட் படிப்பு, அந்த சப்ஜெக்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த லெசன்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் நமக்கு ஒவ்வொரு கருத்துக்களுமே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு வீடியோவா போகணும். அப்படி போகக்கூடிய அந்த படிப்பு தான், அந்த கான்செப்ட் தான் நமக்கு வந்து நெடுங்காலங்களுக்கு நினைவுகள்ல இருக்கும். 10th ஒரு சோஷியல் டீச்சர் இருப்பாங்க, சமூக அறிவியல் எடுக்கக்கூடிய பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அவங்க புக்கு இல்லாம
ஒரு கதையை அல்லது ஒரு ஹிட்லர் போன்ற தலைவர்களுடைய கதைகளை சொல்லும் பொழுது, அவர்களுடைய வரலாற்றுகளை கதைகளாக சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு நீண்ட காலமாக நமக்கு ஞாபகம் இருக்கும். எப்போ கூப்பிட்டு கேட்டாலும் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ என்னன்னா, அவர்களுடைய வரலாற்றுகளை நாம் கேட்கும் பொழுது அன்றைக்கு நாமே அங்கே இருந்து அதை நேரடியாக பார்த்த மாதிரி நமக்கு ஒரு விஷுவல் ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல. அப்போ ஓடும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகும்னா, அது நீண்ட காலத்துக்கு ஞாபகம் இருக்கும். அது போன்று தான் நாம படிக்கணும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டிப்ஸ் தான். படிக்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் படிக்கிறோம், கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறோம். இந்த படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கிட்ட ஒரு நோட் பேடுன்னு ஒன்று இருக்கணும். நாம படிக்கக்கூடியதே ஒரு சின்னதாக ஒரு நோட்ஸ், அதை எடுத்து எழுதிக்கிட்டே போகணும். இந்த நோட்ஸ் எதுக்காக எழுத சொல்றோம் என்று சொன்னால், ஒவ்வொரு தடவையும் நம்ம நோட்ஸை எடுக்கும் பொழுதும் படிச்சு முடிச்சுட்டு நாம ஒரு 2 நாள் சென்று திரும்ப அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு அந்த ஹின்ஸை வச்சு நம்மளுக்கு அதை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கான திறமை இருக்கும். இது எல்லார் இடத்துலையுமே இருக்கு. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இல்லை, எல்லாரும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். அதனால எல்லார்கிட்டையும் இந்த திறன் இருக்கும், இந்த நோட்ஸ் எடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம நாம இந்த படிக்கக்கூடிய நாட்கள் இருக்குல்ல, இதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கலாம். இதுக்கு PDCA சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான், டூ, செக், ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். பிளான்ன்றது நம்ம திட்டமிடுறது நம்மளுக்கு எடுக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ. உதாரணமாக சொல்ல போனா, நமக்கு ஒரு 30 நாட்கள் இருக்கு, நமக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 5 சப்ஜெக்டுக்கான இந்த 30 நாட்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் என்று சொன்னால் 6 நாட்களாக பிரிச்சுக்கலாம். இதுதான் பிளான். ஸோ இப்போ இந்த 6 நாட்கள்லையும் தொடர்ந்து 6 நாட்களுக்கு நாம இந்த சப்ஜெக்டை படிக்கணுமா என்று சொன்னால் இல்லை, பிரிச்சுக்கலாம். முதல் 3, அடுத்த 3, அடுத்த 3, அடுத்த 3, அந்த மாதிரி முதல் 3 நாட்கள் படிச்சதை அடுத்த 3 நாட்கள் ரிவிஷன் பண்ணலாம். இது ரிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த ரிவிஷன் மெத்தட் எப்படின்னா, முதல்ல 3 நாட்கள் படிச்சிடறோம். அது நிறைய பேர் வச்சிருப்பாங்க. 3 days ரிவிஷன் மெத்தட், 4 days ரிவிஷன் மெத்தட், 7 days ரிவிஷன் மெத்தட்லாம் வச்சிருப்பாங்க. இது நாம அந்த TNPSC இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்கலாம் இந்த மெத்தடாலஜியில தான் படிப்பாங்க. நிறைய காம்படிஷன் போட்டி தேர்வுகள் இருக்கா இல்லையா, அதற்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கிட்ட இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்றோம். ஒரு 30 நாட்கள் இருக்கும் பொழுது ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு 6 நாட்களாக பிரிக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா, 3 நாட்களுக்கு ஒரு தடவை அல்லது 4 நாட்களுக்கு ஒரு தடவை நம்மளுடைய ஏற்றாற் போல் நாம என்ன பண்ணலாம், அதை பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது முதல்ல எதெல்லாம் நம்மளுக்கு ஹார்டான சப்ஜெக்டா இருக்கோ, எதெல்லாம் கடினமான சப்ஜெக்டா இருக்கோ அதை முன்னாடி எடுத்துக்கணும். எதெல்லாம் ஈஸியான சப்ஜெக்டா இருக்கோ அதை பின்னாடி தள்ளிடணும். அப்ப அந்த கஷ்டமான சப்ஜெக்டை எடுக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸ் பாடங்கள் இருக்குல்ல, அதுல எது ஈஸியான பாடங்களா இருக்கோ அதை முதல்ல எடுத்து படிக்கிறோம். கஷ்டமான பாடங்களை பின்னாடி கொண்டு போறோம். அதாவது சப்ஜெக்டா பிரிக்கும் பொழுது கடினமான சப்ஜெக்டை முன்னாடி எடுக்கிறோம், ஈஸியான சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு போறோம். அப்புறம் எடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து எது ஈஸியான சாப்டர்ஸோ அதை முன்னாடி படிக்கிறோம், கஷ்டமான சாப்டர்ஸை பின்னாடி கொண்டு போறோம். இதை படிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 நாள் ஃபுல்லா படிச்சிட்டோம். 3 நாள் கழிச்சு திரும்ப படிச்சதை ரிவிஷன் பண்றோம். அந்த ரிவிஷன் தான் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நோட்ஸை வச்சு படிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நோட்ஸ் எடுத்தது மட்டும் அதை நம்ம நிறுத்திடக்கூடாது. நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டோம், 3 நாளைக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணிட்டோம், நேரா எக்ஸாமுக்கு போய் எழுதலாம்னா முடியாது. ஒரு விஷயத்தை ப்ரீ பிளான் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். எப்படி மேட்ச் விளையாடும் போது, கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போதோ அல்லது வேற ஏதோ கேம்ஸ் விளையாடும் போதோ, நம்மளுடைய ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம அந்த டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி, அந்த போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நாம எப்படி ஒரு பிராக்டிஸ் எடுப்போமோ, எவ்வளவு நாள் பிராக்டிஸ் எடுப்போம். சும்மா விளையாண்டு பார்ப்போம். அதுல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருது, எந்த இடத்துல எல்லாம் நம்ம நம்மளுடைய கவனத்தை தவற விடுறோம், அதை நம்ம எப்படி நம்ம அந்த கவனங்களை தவற விடாம கொண்டு போனா நம்ம அந்த போட்டியில எப்படி நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்றத கவனத்துல கொண்டு நம்ம பயிற்சி எடுப்போமா இல்லையா. அது மாதிரி தான் இந்த தேர்வுகளுக்கும் நமக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி என்ன, தினமும் நாம படிச்சதோட மட்டும் இல்லாம நோட்ஸ், அதுக்கான நோட்ஸ் எடுத்து குறிப்புகள் எடுத்தது மட்டும் இல்லாம நாம டெஸ்ட் நம்மளையே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணணும். நாம ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், அல்லது நமக்கே ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இது எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் நாம ஒரு ஜென்யூனா நம்மளுடைய புத்தகத்தை தள்ளி வச்சுட்டு நாம அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இது தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஓகே. அதே போன்றுதான் ஒரு பிராக்டிக்கல் ஓரியன்டான சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், இந்த மாதிரியான அக்கௌண்டன்சி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவோம்னா அதை போட்டு பார்த்து அதனுடைய மெத்தடாலஜியை புரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனா நம்ம ஈஸியா எழுதிடலாம்.
அப்படின்றது நமக்குள்ள சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு கருத்து இருக்கும். என்ன எழுதுவோனா, என்ன நான் புரிஞ்சு தானே படிக்கிறேன், எனக்கு எல்லாம் பார்க்கும்போது புரிய தானே செய்யுது. அதாவது ஒரு லைனை அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதுக்கும் ஒரு பேராகிராஃபை திரும்ப 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 நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் அதை புரிஞ்சு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மனப்பாடம் பண்ணி படிக்கிறது அந்த ஒரு லைனை 10 முறை நம்ம திரும்ப திரும்ப படிப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஃபோக்கஸ் டு ஸ்டடீஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த விஷுவலா ஓடணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. இந்த மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்கும்னா, வயிறு நிறைய சாப்பிட்டு ஒருத்தர் போய் வாந்தி எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். நாம நல்ல பைஹார்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், பேப்பர்ல வாமிட் பண்ணிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு அந்த சப்ஜெக்டை பத்தின ஒரு நாலேஜ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஒரு சில மாணவர்கள்ட்ட கேட்பாங்க, 10th முடிச்சு +2 வந்த மாணவர்கள்ட்ட கேட்பாங்க, ஏதாவது ஒரு சயின்ஸில் வந்து நியூட்டன்ஸினுடைய 3rd லாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னா ஒரு சிலர் அது எந்த ஸ்டாண்டர்டில் படித்தோன்னு கேட்பாங்க. அது கூட சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. அப்போ அது என்னன்னா, நம்ம அந்த டயத்தில் மனப்பாடம் பண்ணியிருக்கோம், நம்ம படிக்காமல் இல்லை, அந்த டயத்தில் நம்ம படிச்சிருக்கோம், நாம் அதை தேர்வுலையும் எழுதியிருப்போம். அது எப்படி எழுதியிருப்போம், மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்போம், அந்த புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டோம். அப்போ புரிஞ்சு படித்து நம்ம எழுதும் பொழுது அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு லைஃப் லாங்க்கு அது யார் கேட்டாலும் அந்த டாப்பிக்கை பற்றி நம்மளால ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அல்லது ஏதோ ஒரு உதாரணத்தை சொல்லி நம்மளால அதை என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியோட தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இப்போ அது மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டு பார்க்கறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சைடில் கிளாஸ் ஒர்க் வச்சுப்போம் அல்லது நோட்ஸை வச்சுப்போம், இந்த சைடு என்ன பண்ணுவோம்னா அதை பார்த்து அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி போட்டுக்கிட்டே போனோம்னா அதை பார்த்து போடும்போது நமக்கு புரியும். அந்த நோட்டை மூடி வச்சுட்டு இந்த நோட்டையும் மூடி வச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதும் போது நமக்கு தெரியாது. அப்போ இது எல்லாமே எதனால வருதுன்னா, அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிட்டே போகும் பொழுது நமக்கு எக்ஸாம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்லுவாங்க, சில்லி மிஸ்டேக்ல இவனுக்கு மார்க் போயிடுச்சு, அதனால தான் இங்கெல்லாம் மார்க் வரல, ப்ளஸுக்கு மைனஸை போட்டால் மைனஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டால் இந்த இடத்துல டிவைட் பண்ணணும், இந்த இடத்துல கிராஸ் பண்ணி அதை கொண்டு வரணும், ஆனால் அதை எல்லாமே அவன் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம பார்த்து அப்படியே காப்பி அடித்து போடுறதுனால நமக்கு வரக்கூடியதுதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா அதை பார்க்குறோம், பார்த்துட்டு அந்த சம்மை பார்த்துட்டு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னு தெரியுது, அதை நம்ம மூடி வச்சிடறோம், நம்ம உட்காந்து அழகான முறையில் போட்டுக்கிட்டே வரோம். போடும்பொழுது எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோம், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஏன் நம்மளால போக முடியல அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ அது என்ன ஆகும், நோட்டை மூடி வச்சுட்டு போடும்பொழுது தான், அந்த நோட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த புத்தகத்தை நம்ம மூடி வச்சுட்டு நம்ம போடும்பொழுது தான் நமக்கு அதை போட்டு பார்க்கும்பொழுது தான் நமக்கு அது எந்த இடத்துல நாம் மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரியும். அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய மிஸ்டேக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற இடம். அப்போ ஐடென்டிஃபை த மிஸ்டேக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் யார்கிட்ட கிடைக்கும், ஆசிரியர்கிட்ட கிடைக்கும். அப்போ அதை நம்ம அவங்கக்கிட்ட நம்ம டவுட்ஸை கேட்க தான் நாம் ஒரு நம்மளுக்கு வரக்கூடிய டவுட்ஸை எப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம முற்படுறோமோ, நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் உடனடியாக போய் கேட்குறதுக்கு நம்ம வரோமோ, அன்னைக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அங்கே நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம். அந்த பிளான் என்ன, எத்தனை நாள்னு பிரிச்சுக்கிறோம், பிரிச்சுட்டு படிக்கிறதுக்கு பேர் தான் டூ. PDCA சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணுறோம், படிக்கிறோம், நம்ம மார்க் டெஸ்ட் எழுதுறோம், அதுதான் வந்து செக் பண்ணுறது, நமக்கு நாமே எவாலுவேஷன் பண்ணிக்கிறது. கடைசியாக நம்ம கொண்டு போய் ஆக்ஷன் எக்ஸாம் எழுதுறோம். இதுதான் கடைசியாக நம்ம எக்ஸாம் எங்கே, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறது. ஸோ அதனால் படிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஹரியப் பண்ணி படிக்க வேண்டாம். நிறைய தகவல்களை கொண்டு வந்து ஒரே நாளில் நம்ம மைண்டில் கொண்டு போயிடணுன்ற அந்த ஒரு நிகழ்வு இல்லாமல் நாம் இந்த மாதிரி முறைகள் எல்லாம் நம்ம படித்தோம் என்று சொன்னால் நமக்கு மிக எளிமையான வகையில் நம்ம அதிகமான மதிப்பெண்ணை பொது தேர்வுகளில் நம்மளால எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் படிக்கக்கூடிய சில தகவல்கள்லையே, அதாவது நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும், அதே நேரத்தில் எல்லா சப்ஜெக்டையும் எல்லா சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நம்மளால முடியும், ஐ கேன் டூ அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நம்மளால என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கணும். கொஸ்டின் பேப்பர்ஸை நம்பி போகக்கூடாது, நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ணணும் அது, சரிங்களா? அதனால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிலபஸ், அந்த சிலபஸ் ஃபுல்லாகவும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக கவர் பண்ணிட்டு போகிறோம். இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம். எக்ஸாமில் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. மெயினாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வேணும்.
1 மார்க் கேள்வினா 1 நிமிஷத்துல நம்ம விடையளிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் 1 மார்க். 2 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷத்துல 2 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சரை எழுதிடணும். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 3 மினிட்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 5 மினிட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நாம வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான டைமை நம்ம செட் பண்ணிக்கணும். எதெல்லாம் நமக்கு தெரியுமோ, நல்லா தெரியுமோ அதெல்லாம் முன்னாடி எழுதிடணும். கொஞ்சம் சிந்திச்சு எழுதக்கூடியதை பின்னாடி கடைசியாக எழுதுற மாதிரி வச்சுக்கணும். அதே போன்று எக்ஸாமை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு எதெல்லாம் நம்ம விட்டுருக்கோமோ அதெல்லாம் நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி இந்த அடித்தல் திருத்தல் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம ஆல் டிக்கெட்டை கரெக்டாக கொண்டு போகணும், பேனா பென்சில் வச்சுக்கணும், இது எல்லாமே ஓகே தான். நம்ம எழுதக்கூடிய கான்செப்டை கரெக்டாக வளவலன்னு இல்லாமல் ரொம்ப அப்படியே டீப்பாக எழுதுன்ற பேரை சில பேர் அப்படியே ஒரு ஸ்டோரியெல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகான முறையில் கான்செப்டை தெளிவாக நம்ம எழுதினாலே போதும். அதில் முதல்ல எதெல்லாம் தெரியுதோ அதை எழுதிடலாம். கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடியதை பின்னாடி நம்ம யோசிச்சு எழுதக்கூடியதை, சிந்திச்சு எழுதக்கூடியதை பின்னாடி நம்ம எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாம எப்படி படிக்கிற முறையை பார்த்தோமோ அது மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் என்று சொன்னால், 1/2 ஹவருக்கு முன்னாடி யார்கிட்டையுமே பேச வேண்டாம். தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டு தான் நம்ம போகணும். யார் சொல்றதையும் கேட்டு இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதையும் நம்ம கேட்கக்கூடாது. நாம படிச்சது தான் வரப்போகுது. நாம எதை படித்தோமோ அதிலிருந்து தான் அந்த கேள்வித்தாள் இருக்கும் அப்படின்றத நாம எண்ணி தான் போகணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் வேண்டாம். அந்த டயத்தில் ஒரு விளையாட்டோ நம்ம போயிட்டு அங்கங்க நம்மளுடைய கவன சிதறல்களை எங்கும், அதாவது நம்மளுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனை வந்து எங்கேயும் கொண்டு போயிடாம நாம ஒரே ஒரு இலக்கோட நாம வந்து அங்க எக்ஸாம் ஹால்குள்ள போறோம். கடைசி மூமெண்ட் வரையும் படிக்க வேண்டாம். அந்த மாதிரி படிச்சுட்டு போனால் அது நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்காது. மறதின்றது அதுதான் மறதி. அதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம படிச்சுட்டு போனோம்னா, அந்த 9 மணிக்கு உள்ள அலோவ் பண்ணுறாங்க, 9:10க்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா நம்ம 9:08 வரைக்கும் நம்ம படிச்சுட்டு போகிறோம்னா அது நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஏன்னா அது ஒரு பதற்றமான சூழலில் உள்ளே போவோம். அந்த பதற்றமான சூழலில் நம்ம எதெல்லாம் இன்டேக் எடுக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்காது. அதே போன்று எக்ஸாம் எழுதிடுறோம், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸாம் எழுதிடுறோம். எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அந்த புக்குக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்ற போயிடணும். அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இது சரியா அது சரியா நம்மளே உட்காந்து மார்க் போடுறது, இது எல்லாமே என்ன பண்ணும் என்று சொன்னால் அடுத்த எக்ஸாமுக்கு நாம ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு தடைக்கெல்லாம் வந்து நிற்கும். எப்படி தடைக்கெல்லாம் வந்து நிற்கும்னா, இதுல நம்ம ஒரு டிஸப்பாயிண்டட் ஆயிடுவோம். இதுல ஏதாவது நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், ஏதோ ஒரு கொஸ்டின் தவறுதலாக எழுதியிருந்தோம்னா அதையே நினைச்சு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டிஸப்பாயிண்டட் ஆயிடுவாங்க. அந்த டிஸப்பாயிண்டட் என்ன ஆகும்னா அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளை வந்து கவனத்தை கொண்டு செல்வதற்கு கொஞ்சம் சிரமத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். அதனால எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, இது சம்பந்தமான டிஸ்கஷன் எதையும் நம்ம கொண்டு போகாம நாம இது தவறு அது தவறு இது சரி, நம்ம எழுதுனது எல்லாமே சரிதான், நாம கரெக்டாக தான் எழுதியிருக்கோம், நமக்கு தெரிஞ்சதை தான் எழுதியிருக்கோம் அப்படின்ற ஒரு நினைப்போட அதோடைய கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நாம் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு நம்ம போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். இது போன்று நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் என்று சொன்னால் நமக்கு நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் எளிமையான வகையில் மதிப்பெண்களை பெற்றலாம். கூடுதலாக தகவல் என்னவென்று சொன்னால், மதிப்பெண் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நாம் அடைவதற்கு மதிப்பெண் ஒரு படிக்கற்களாக இருக்கு. அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த ஸ்டெப்பாக தான் நம்மளுக்கு இந்த மதிப்பெண் இருக்கு. அதனால மதிப்பெண் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்திடாது. அதனால மதிப்பெண் என்பது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நமக்கு மிக முக்கியம். ஆனால் அது எளிமையான வகையில் நாமளால் எடுக்க முடியும். கடுமையான ஒரு வேலையும் கிடையாது. அதனால் இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் வைத்து கொண்டு வரக்கூடிய பொது தேர்வையை நம்ம மிக எளிமையாக எதிர்நோக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.